புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த 18.1 விழுக்காடு பட்டியல் பிரிவினருக்கும் பழங்குடியினருக்குமான இந்த 19 விழுக்காடு தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்று ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டார். வெள்ளை அறிக்கை கேட்டார், நீண்ட காலமாக ஒரு கேட்டார், சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். அப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்தால் திராவிட கருணாநிதியோட வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா வெளியே வந்து கடுமையான சத்தம் போடுறார். ஊடகம் வெளிச்சம் அவ்வளவு அவர் மேலே திரும்பிட்டு, அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் கூடிய கூட்டம் பாதி செய்துனா மருத்துவர் கிருஷ்ணசாமி செய்தி பாதி. அவர் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் தொடக்கத்தில் அவர் தான் கொடுக்க சொன்னார் நினைக்கிறேன். ஜூனியருடன் பேட்டியாக வச்சிருக்கிறேன். தொடக்கத்தில் அவர் தான் தொடங்கி வச்சுட்டாரு. அப்புறம் கடுமையாக எதிர்த்துட்டார். அந்த ஏ குரூப்பா அது என்ன சொல்லு SCA அதில் 100 இடம் இயல்பாக ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்தால் நம்ம பல்கலைக்கழகத்தை பார்த்தோமே 21 இடம் மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் 21 இடம். அந்த 27 இடத்துல எத்தனை இடம் வந்தாங்க? 27 வந்துட்டான். அப்ப தேவேந்திர குல வேளாளருக்கு கிடைக்கல, ஆதித்தமிழர்களுக்கு அவங்க 71 பிரிவினருக்கு யாருக்கும் கிடைக்கல. தந்தை பெரியார் பிறந்த மண்ணு நம்ம திருமாவளவனே தம்பியை அப்படிதான் சத்தம் போடுவார். தந்தை பெரியார் பிறந்த நாடுங்கிறாங்க. அப்போ மாயாவதி முதலமைச்சர் ஆயிட்டாங்களே, இங்கேயும் ஆக முடியல. அமர்சிங் முதலமைச்சர் ஆயிட்டாரு, இங்கேயும் ஆக முடியல. அப்படி சொல்லுங்க. அப்போ அஞ்சையா என்கின்ற ஆந்திரா கூட ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த முதலமைச்சர் ஆயிருக்காரு. அப்ப சுனில்குமார் சிண்டே பஞ்சாப்ல இருக்கிறாங்க, இப்ப மணிப்பூர்ல பழங்குடியினர். அப்ப சமூக அங்கெல்லாம் சமூக நீதி பிறந்த மண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? அருமை அண்ணன் விஎன்ஆர்எஸ் தமிழ் தேச தன்னுரிமை கட்சி நிறுவன தலைவர் அவர்களை உங்கள் முன் அழைக்கிறேன். ஆர்ப்பாட்டத்துடைய தலைவர் நம்முடைய அன்பிற்கும் மதிப்புக்குரிய அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்களே, மல்லர் மீட்பு களத்தின் தலைவர் அன்பிற்குரிய தம்பி செந்தில் மல்லர் அவர்களே, மற்றுமுள்ள பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2008ஆம் ஆண்டு இந்த உள் ஒதுக்கீடு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்கிற சிந்தனை எப்படி வந்தது என்றால், அன்றைக்கு தமிழீழ விடுதலை போர் உச்சத்தில் இருந்தது. இங்கே தமிழ் உணர்வு நெருப்பு கொழுந்து விட்டு எரியக்கூடிய சூழல். இதை மடைமாற்ற வேண்டும் ஒன்று. அடுத்து நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த 18.1 விழுக்காடு பட்டியல் பிரிவினருக்கும் பழங்குடியினருக்குமான இந்த 19 விழுக்காடு தமிழ்நாட்டில் 100 விழுக்காடு நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்று ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டார். வெள்ளை அறிக்கை கேட்டார், நீண்ட காலமாக ஒரு கேட்டார், சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தார். அப்போ வெள்ளை அறிக்கை கொடுத்தால் திராவிட கருணாநிதியோட வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். அப்போ அதையும் மடைமாற்ற வேண்டும்.
திராவிடம் எப்படியெல்லாம் சிந்திக்கிறது, இப்பொழுதும் எப்படி சிந்திக்கிறது, நாளையும் எப்படி சிந்திக்கிறது என்று என் தம்பி செந்தில் மலருக்கும் எங்களை போன்ற தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறவங்களுக்கும் தெரியும். ஆக தமிழில் விடுதலை போராட்ட அந்த தமிழ் தேசிய உணர்வை மடைமாற்ற வேண்டும். மருத்துவர் கிருஷ்ணசாமி கேட்கின்ற அந்த என்னது 100 விழுக்காடு வெள்ளை அறிக்கை, அதை முடிவுலங்க செய்ய வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? இதற்குள்ள ஒரு குட்டையை குழப்பி பிரித்தாளம் சூழ்ச்சியில் அந்த சுப்பாராவ், அதிகமான அவர் பேர் சுப்பாராவ் போன்றவர்களுடைய கையில் எடுத்து இந்த உள்ஒதுக்கீடுங்கிற ஒரு நிலையை எடுத்தார். அப்போ அனைத்து கட்சி கூட்டம், நான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தேன், அங்கேருந்து அழைப்பு வந்து 3 தலைவர்கள் கலந்து கொள்ளலாம்னு தைலாபுரம் தோட்டத்திற்கு. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பாலசுந்தரி என்பவர் அந்த தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததிர் சமுதாயம், அவங்க வெள்ளக்கோயிலில் இருக்காங்க. உடனே நம்முடைய அண்ணன் வடிவேல் ராவணனை மென்னை அழைத்து, மருத்துவர் ஐயா அவர்கள் தலைவர் கோக்காமணி சென்னையில் இருக்கிறாரு, நீங்கள் 2 பேரும் போங்க, ஒருவேளை பாலசுந்தரி வந்துட்டா வியனரசு வெளியே நின்றுக்காங்க, பாலசுந்தரி அனுப்பிடுங்க என்று சொன்னார். சரின்னு போனோம். அதே மாதிரி உள்ள நுழையும்போது பாலசுந்தரி வந்துட்டாங்க, நான் வெளியே நின்னாச்சு. நமக்கு முதல்ல என்னென்னு விளங்கலை, தெரியாது என்று சொல்லலை, ஒன்று வெட்கம் இல்லை, நமக்கு என்ன நடக்குன்னே தெரியலை, ஏதோ ஒன்று நடக்கு அப்படின்னு நினைக்கலாம். பிறகு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கும்போது மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா வெளியே வந்து கடுமையான சத்தம் போடுறார். ஊடகம் வெளிச்சம் அவ்வளவு அவர் மேலே திரும்பிட்டு, அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் கூடிய கூட்டம் பாதி செய்துனா மருத்துவர் கிருஷ்ணசாமி செய்தி பாதி. அவர் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் தொடக்கத்தில் அவர் தான் கொடுக்க சொன்னார் நினைக்கிறேன், ஜூனியருடன் பேட்டியில் வச்சிருக்கிறேன். தொடக்கத்தில் அவர் தான் தொடங்கி வச்சுட்டாரு, அப்புறம் கடுமையாக எதிர்த்துட்டார். அப்போ தான் தெரியுது, ஆகா இது ஏதோ ஒரு பெரிய குழப்பம்லாம். அதுக்கு முன்னால் நமக்கே தெரியலை. ஆமாம், கொடுக்க வேண்டியதானே, அவங்களும் பின்தங்கி தானே இருக்கு, அப்படி தான் நினச்சோம். கடைகோடியில் இருக்காங்களே பட்டியல் பிரிவில் என்று நினைத்தோம். பிறகு நம்முடைய கற்றறிந்த அறிஞர்கள் சொன்ன பிறகுதான் பல்கலைக்கழகத்தில் இத்தனை இடம், ஒவ்வொரு 55 துறைகளிலும் இத்தனை இடங்கள், இதில் 100 இடம் இருந்தால் 99 பேர் வந்துடுறான். அந்த ஏ குரூப்பா, அது என்ன சொல்லு, எஸ்சிஏ, அதில் 100 இடம் இயல்பாக ஒரு பல்கலைக்கழகத்தில் இருந்தால், பல்கலைக்கழகத்தை பார்த்தோமே 21 இடம், மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்தில் 21 இடம். அந்த 27 இடத்துல எத்தனை இடம் வந்தாங்க? 27 வந்துட்டான். அப்ப தேவேந்திர குல வேளாளருக்கு கிடைக்கல, ஆதித்தமிழர்களுக்கு அவங்க 71 பிரிவினருக்கு யாருக்கும் கிடைக்கல, ஆதித்தமிழர்கள பறையர் சமுதாய மக்களும் கிடைக்கல. அப்போ இது வந்து அநீதியான நடவடிக்கையா இல்லையா? இது சமூக நீதி பேசுகிற நாடுங்கிறாரு. தந்தை பெரியார் பிறந்த மண்ணு, நம்ம திருமாவளவனே தம்பியை அப்படிதான் சத்தம் போடுவார், தந்தை பெரியார் பிறந்த நாடுங்கிறாங்க. அப்போ மாயாவதி முதலமைச்சர் ஆகிட்டாங்களே, இங்கேயும் ஆக முடியல. அமர்சிங் முதலமைச்சர் ஆகிட்டாரு, இங்கேயும் ஆக முடியல. அப்படி சொல்லுங்க. அப்போ அஞ்சையா என்கின்ற ஆந்திரா கூட ஒரு பட்டியல் பிரிவை சார்ந்த முதலமைச்சர் ஆகியிருக்காரு. அப்போ சுனில்குமார் சிண்டே பஞ்சாப்ல இருக்கிறாங்க, இப்போ மணிப்பூர்ல பழங்குடியினர். அப்ப சமூக அங்கெல்லாம் சமூக நீதி பிறந்த மண்ணுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஆனா தமிழ்நாட்டில் நாங்கள் சமூக நீதியின் காவலர்கள். அப்ப எங்க சமூகத்துக்கு ஏன் நீங்க அநீதி இழைக்கிறீர்கள்? இது சமூக திராவிட இயக்கம் என்பது சமூக நீதி இயக்கம் அல்ல, சமூக அநீதியின் இயக்கம். அதனாலதான் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சி. இப்ப எல்லாரும் அந்த நாகை திருவள்ளுவன் சுப்பாராவு, மகேஷ் அவர் பேர், இயற்பேர் நாகை மகேஷ், சுப்பாராவு, பொக்கையன், இப்படி சக்கையன், இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆகா எங்களுக்கு எதிராக இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் வருகிறார்கள், பறையர்கள் வருகிறார்கள், திருமாவளவன் நேற்று, ஆமாம் அவர் நேற்று வரைக்கும் ஆதரிச்சார், இன்னைக்கு தான் அவருக்கு ரவிக்குமார் எடுத்து கொடுத்துட்டாரு, அது வரைக்கும் தெரியல. இந்த நிலை இருக்கிறது. எனவே இந்த உள்ஒதுக்கீட்டை நாம் என்ன சொல்றோம்? குடிவாரி கணக்கெடுப்பு நடத்து, அணிவுத்தைய சொன்னார் இல்லையா, 100 விழுக்காடு விகிதாச்சார இடஒதுக்கீடு கொண்டு வா, அதுல இருந்து எடுத்துக்கூட, 69 விழுக்காடு இருக்கு, அதுல இருந்து எடுத்துக்கூட. குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு திராவிட அரசுக்கு முடியாதான், ஆனா இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு திராவிட அரசுக்கு முடியுமா? இது என்ன நியாயம்? இப்ப நம்முடைய எல்லா கட்சி தலைவர்களும் இப்ப பேச தொடங்கிட்டாங்க. இப்ப செந்தமலர் சீமான் கூட அருமையா பேசியிருக்காரு, குடிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, விகிதாச்சார இடஒதுக்கீடு கொண்டு வாங்க, இந்த உள்ஒதுக்கீடை நீக்கம் செய்யுங்கன்னு பேசியிருக்கார். எனவே நாம் இதில் தனித்தனியாக நின்று கோலம் போடுவதை விட
ஒன்றுபட்டு எல்லாமே அவரவருக்கு தனி கொடி இருக்கட்டும், இயக்கம் இருக்கட்டும், செயல்பாடு இருக்கட்டும், முழக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் இது அடிப்படை விவகாரம். இதில் கோட்டை விட்டுட்டோம்னா ஒரு காலமும் நாம் வெல்ல முடியாது. அந்த நிலையை உணர்ந்து ஒன்றுபட்டு நின்று இந்த பட்டியல் பிரிவில் உள்ள இந்த 3 விழுக்காடு உள்ஒதுக்கீட்டை நீக்கம் செய்கிற வரை தொடர்ந்து ஒன்றுபட்டு போராடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம். போராடுவோம், வெற்றி பெறுவோம்.